தத்துவம். தத்துவம் என்றால் என்ன? நாம் சில பேரை சொல்கிறோம், பெரிய தத்துவ ஞானி அப்படின்னு பேசுகிறோம். தத்துவம் என்றால் என்ன? சைவ சமயத்திலே 36 தத்துவங்களாக வகைப்படுத்தினார்கள் ஞானிகள். முதல் தத்துவத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். 36 தத்துவங்களிலே சிவத்தத்துவம் 5 முதலில், வித்யா தத்துவம் 7, ஆத்ம தத்துவம் 24, மொத்தம் 36 தத்துவங்கள். முதல் தத்துவம் நாத தத்துவம். நாதம் என்றால் ஒரு கோடு, விந்து என்றால் ஒரு வட்டம். நாதமும் விந்தும் சேர்ந்தால்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றுகின்றன. இதை முதல் தத்துவமாக கொண்டார்கள். அதாவது சிவதத்துவம் அல்லது சக்தி தத்துவம் இதற்கு பெயர். சிவதத்துவம், சக்தி தத்துவம். இப்போ சிவம் என்பது செம்மையான பொருள் என்று அர்த்தம். செம்மையான பொருள் எது? சூரியன். செம்மை நிரம்பிய அப்படின்னு அர்த்தம். செம்மை நிரம்பிய பொருள் சிவம், அது சூரியன். சக்தி தத்துவம் அதனுடைய செயல்பாடுகள். இன்றைக்கு சூரியன் உதிப்பதினால்தான் அது மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன, மற்ற கிரகங்களில் உள்ள ஜீவராசிகள் வாழ்கின்றன. இப்போ அடிப்படையிலே இதுதான். சூரியன் வட்டமாக கண்ணுக்கு தெரிகிறது அல்லவா? புரியுங்களா? அதனுடைய சக்தி, சூரியன் எங்கேயோ இருக்கிறது. அதனுடைய சக்தி பூமியில் வாழும் உயிரினங்களை வாழ வைக்கிறது, பிரபஞ்சங்களை சுழல வைக்கிறது. புரியுங்களா? இதெல்லாம் அடிப்படை உண்மைகள். ஞானிகள் வகுத்த தத்துவத்தில் முதல் தத்துவம் சிவத்தத்துவம், சக்தி தத்துவம். புரியுங்களா? இந்த சிவதத்துவத்தின் அடிப்படை உண்மை என்னன்னா, சிவம் எங்கேயோ இருக்கிறது, அதை தொட முடியாது. அதுதான் முழுமுதற் கடவுள். கடவுளை நேரடியாக எவனும் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய சக்தி வேலை செய்யும். இப்போ சூரியன் எங்கேயோ இருக்குது, எவனாச்சும் நான் போய் சூரியனை தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறானா? கிடையாது, முடியாது மனிதனால். அக்னி குழம்பு, அதில் கை வைக்கவே கிட்டே போக முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அதனுடைய சக்திகள் எங்கேயோ இருந்தாலும் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கிறது. நாம் வாழ்கிறோம், பிரபஞ்சங்கள் இயங்குகின்றன. புரியுங்களா? நீரிலிருந்து உருவாகியது தான், நெருப்பிலிருந்து உருவாகியது தான் நீர். இப்போ நீரை கொதிக்க வைக்கிறேன்னு வச்சுங்க, நீர் ஒரு வெப்பமடைகிறது அல்லவா? இதை புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா? சரி, இந்த உலகம் பிரபஞ்சம் இயங்குவதற்கு அதனுடைய சக்தி வேலை செய்யும். சூரியனோட முழு சக்தியும் பூமிக்கு கிடைச்சா பூமியே இல்லாமல் போயிடும், அழிச்சிடும். ஆனால் சிவனிற்கு அவனுடைய சக்திகள் இங்கே நிகழும். அதுதான் சன்னிதான மாத்திரைன்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் அப்படியே தான் இருப்பார், ஆனால் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்.